எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தளபதி ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். நம்ம தமிழ்நாடு டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். பெஸ்ட்டான அப்ளிகேஷன் தான். அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் யார், எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. ப்ளே ஸ்டோர்லேயே வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நான் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு போஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன், பிளாக் மாதிரி. ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதே போல் நம்மளுடைய ஜேகே டெக் அஃபிஷியல் சேனலோட வெப்சைட்டும் வந்து அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. ஸோ புதுசாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நண்பர்கள் எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் உங்களுடைய குறை ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் போஸ்ட் எப்படி வந்து டிசைனை க்ரியேட் பண்ணலாம், அதே போல் வீடியோஸ் எப்படி போடலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறேன் நண்பா. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ அதே போல் ரேட்டிங்ஸ் எல்லாமே கொடுங்க. 100+ டவுன்லோட்ஸ். இப்போதைக்கு வந்து எல்லாருமே வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணி 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து டெவலப்பரை இன்னும் நல்லா எக்ஸைட்மெண்ட் பண்ணி நிறைய அப்ளிகேஷனுக்கு இவர் ஃபவுண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான ஸ்டிக்கர்ஸ், அதாவது வாட்ஸ்அப்புக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சென்ட் பண்ணுவோம்ல ஸ்டிக்கர்ஸு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு வந்து தளபதி அஜித் விஜயோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு மேலே எல்லாமே வந்து அவைலபிளாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லியிருக்காரு. இதில் நீங்கள் வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அபவுட் திஸ் ஆப்பில் போனீங்க அப்படின்னா அவர் வந்து சொல்லியிருப்பார் கீழே ஸ்டிக்கர் கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா வடிவேலு, கவுண்டமணி, செந்தில். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து அவைலபிளாக கொண்டு வந்துடும் கூடிய சீக்கிரம், அதாவது கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாரு. கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வெர்ஷனில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அமௌண்ட் கட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து ஸ்க்ரோல் ரன் பண்ணிங்க அப்படின்னா நிறையவே வந்து ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பாப்புலரான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கும். அதே போல் நீங்கள் சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரிப்ஷன், ஏதாவது ப்ரீமியமில் போனீங்க அப்படின்னா நிறைய வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. அதே போல் கேட்டகரிஸில் நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து அஜித் விஜய் இருக்கிறதுனால 2 மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கும். அதே போல் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது ஆட் பண்ணியிருக்காரு. இன்னும் அப்ளிகேஷன் வந்து இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இவர் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து அப்டேட் பண்ணுவார். ஸோ அப்டேட் பண்ணுறப்போ இன்னும் நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதில் விஐபி பாஸ் இருக்கிறதுனால இன்னும் நிறைய ஸ்டிக்கர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து இந்த பேக்கை வந்து ரேட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஸ்டார் ரேட்டிங் 5 ஸ்டாரோ இல்லை 3 ஸ்டாரோ 4 ஸ்டாரோ இந்த மாதிரி ரேட்டிங் கொடுக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப் சேட்ஸில் வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மேலேயே கொடுத்துருப்பாரு எவ்வளோ எம்பி, இதோட சைஸ் எவ்வளோ எம்பி அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே கொடுத்துருப்பாரு. 5 MB போட்டிருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஒரு பேக் வந்து ஒரு எம்பி சைஸில் வந்து வேரி ஆகும். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து ஷேர் பட்டன் இருக்குது. ஷேர் பட்டன் கொடுத்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பேக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இது ஃபேவரட்ஸில் போட்டு வச்சுக்கலாம் நண்பா. ஸோ அதுக்கும் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட ஃபவுண்டர் பார்த்திங்க அப்படின்னா அகிலன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை வந்து சேர்ந்தவர். ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து போட்டிருப்பார். ஸோ டெவலப்பர் கண்டென்ட்டில் இவர் பார்த்திங்கன்னா அகிலன். இவர் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அதே போல் இவருடைய இமெயில் பார்த்திங்கன்னா stickerappvj@gmail.com. ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீமியம் வெப்சைட்டில் நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டிட்டீங்க, உங்களுடைய அமௌண்ட்டுக்கான பிளான்ஸ் எதுவுமே வந்து ரெனியூவல் ஆகலை அப்படின்னா அப்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த இமெயிலை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய
டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் தெரிவிச்சுக்கலாம் நண்பா. ஸோ ஸ்டார் ரேட்டிங் மறக்காமல் கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. அப்போ தான் வந்து ஒரு பெஸ்ட்டு க்ரியேட்டராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அதனால் எல்லோரும் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்தளவுக்கு வந்து ரேட்டிங் கொடுங்க. இப்போது வந்து ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பா. ஸோ முக்கியமாக பிளாக் போஸ்ட் வந்து படித்து பாருங்கள். பிளாக் போஸ்ட்டில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எந்த அப்ளிகேஷனில் என்னென்ன இருக்குமோ அதே மாதிரி தான் நான் வந்து இங்கிலீஷில் வந்து பிளாக் போஸ்ட்டில் போட்டிருப்பேன். கூடிய சீக்கிரமாக வந்து தமிழில் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து டெடிக்கேட்டடாக பிளாக் போஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணி வந்து போட்டுருவேன். இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு, அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு வந்து லேக்ஸ் ஏதாச்சும் தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நான் அவருக்கு வந்து சொல்லுவேன். அவர் வந்து மேஜர் அப்டேட் கொடுத்த உடனே அந்த ஃபிக்ஸ் எல்லாமே வந்து அப்டேட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளிகேஷனை நார்மல் யூசேஜுக்கு எப்படி யூஸ் பண்ணுமோ அதே போல் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ கடைசி வரையும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.